அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கைனடிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 blocks of 50 Newton and 100 Newton are connected by a light cord passing over a smooth frictionless pulley. The acceleration in blocks and tension in rope are respectively given by G is equal to acceleration due to gravity. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு புள்ளியில் ஒரு கார்டு, அதாவது த்ரெட், ஒரு ரோப் வந்து மூவ் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் 50 நியூட்டன் ஃபோர்ஸும் இன்னொரு சைடில் 100 நியூட்டன் ஃபோர்ஸும், அதாவது வெயிட் வந்து 50 நியூட்டன் பிளாக் ஒன்று, அப்புறம் 100 நியூட்டன் பிளாக் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக 100 நியூட்டன் பிளாக் தான் டவுன்வர்டில் போகும், 50 நியூட்டன் பிளாக் வந்து அப்வர்டில் போகும். ஸோ இதில் ரோப்பில் வர டென்ஷனும் அக்சலரேஷன் ஆஃப் த பாடியும் கேட்குறாங்க. அக்சலரேஷன் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் சிஸ்டத்துக்கும் சேமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ M1ன்ற அந்த 50 நியூட்டன் பிளாக்கும் 100 நியூட்டன் M2ன்ற பிளாக்கும் உங்களுக்கு சேம் அக்சலரேஷனில் தான் இருக்கும். ரோப்பில் கிரியேட் ஆகிற டென்ஷன் சேமாக தான் இருக்கும் ரெண்டு சைட்லையும். ஸோ இது வந்து நம்ம எப்பவும் போல் லிஃப்ட் ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணுற மாதிரி நெட் ஃபோர்ஸு பார்த்திங்கன்னா இந்த T-50 is equal to ME. நம்ம நெட் ஃபோர்ஸ் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம்னா இனர்சியா ஃபோர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுவோம், MAன்ற இனர்சியா ஃபோர்ஸ்க்கு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா T-50 is equal to M1 into Aன்னு வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 100 minus T is equal to M2 into Aன்னு வரும். ஸோ நெட் ஃபோர்ஸ் ஒரு ரெண்டு சைட்லையும் நம்ம நெட் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி அதை M into A இனர்சியா ஃபோர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ரெண்டுலேயுமே வந்து T காமனாக இருக்குது. ஸோ இந்த T ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுலேயுமே T காமனாக இருக்கும்போது நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ T is equal to 50 by G into A plus 15 சொல்லலாம். ரீரைட் பண்ணும்போது அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் ஒன் அதை வந்து ரீரைட் பண்ணுறாங்க. T-50 is equal to M1 என்னது 50 நியூட்டன் டிவைட் பை G. ஏன்னா வந்து W is equal to mgன்னு சொல்லுவோம். அப்போ M வேணும்னா 50 W by G, அதான் 50 by Gன்னு எடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக T is equal to 50 by G into A plus 50. இது ஒரு ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 2 ரீரைட் பண்ணும்போது 100 minus T is equal to 100 by G into N வரும். அப்புறம் T is equal to 100 minus 100 by G into A. ஸோ ரெண்டு சைடும் T இன் டேர்ம்ஸ் ஆஃப் Tயில் கொண்டு வந்துட்டோம். ஸோ Tன்றது வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு டேர்ம்ஸும் ஈக்குவல் பண்ணுறோம். 100 by G into A plus 50 is equal to 100 minus 100 by G into A. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா A is equal to G by 3ன்னு வருது. அக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா G by 3 அப்படின்னு வருது. அப்புறம் அடுத்து இன்னொன்று எனக்கு தெரியுன்னா அந்த டென்ஷன் கேட்டாங்க. அந்த டென்ஷன் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 66.67 கிடைக்குது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, G by 3 66.67 நியூட்டன். நெக்ஸ்ட்டு, a car of mass 150 kg is traveling on a horizontal track at 36 km/h. The time needed to stop the car is. ஓகேங்களா, இதில் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 36 km/h. அதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 36 into 1000 by 3600 வரும். ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோன்னா காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹரிசாண்டல் ட்ராக்கில் மூவ் ஆகிறதுனால ஜென்ரலாகவே ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ மியூ இன்ட்டு ரியாக்ஷன் வந்து இங்கே அந்த பிளாக்னோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதனால் mg. ஸோ மியூ இன்ட்டு mg, m தெரியும், G 9.81, மியூ வேல்யூ கொஷனில் இருக்குது. ஸோ 0.45. ஃபைனலாக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 662.175 நியூட்டன். இப்போது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸனுடைய எஃபெக்ட் தான் அந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ நம்ம இந்த இதில் வந்து இந்த இடத்துல லாஸ் ஆகிற, அதாவது காரோடைய கைனடிக் எனர்ஜி இப்போ வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் ஆக போகுது. ஓகேங்களா, லெட்ஸ் சப்போஸ் தட் த கார் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் D. ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் D ட்ராவல் ஆனோடனே கார் ஸ்டாப் ஆக எடுத்துக்குவோம். டியூரிங் திஸ் டைம் த என்டையர் கைனடிக் எனர்ஜி வில் பி எக்ஸாஸ்டட் இன்டு ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கைனடிக் எனர்ஜி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எனர்ஜி டன் பை த ஃப்ரிக்ஷன், ஒர்க் டன் பை த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அப்படின்னு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ வெலாசிட்டி இருக்குது கொஸ்டினில், மாஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும் 11.326 மீட்டர்.
இப்போ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த யூனிஃபார்ம் அக்சலரேஷனுக்கான ஈக்குவேஷன் 3 இருக்குது. அதில் ஒன்று வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as, அதாவது டிஸ்டன்ஸ். இதில் ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து நமக்கு 36 km/h, அதாவது 10 m/s. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் வந்து 4.414 m/s வரும். அகெயின் அடுத்த ஈக்குவேஷன் v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் at. அதில் பார்த்திங்கன்னா இங்கே அக்சலரேஷன் வந்து அதாவது காரை ஸ்டாப் பண்ணுது. ஸோ அது வந்து அக்சலரேஷன் சொல்கிறத விட டீசலரேஷன் சொல்லணும். அதனால் மைனஸ் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி ஈக்குவேஷன்லேயும் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as வரும். அந்த அக்சலரேஷன் மைனஸ் நெகட்டிவ் டைரக்ஷன்றதுனால மைனஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃபைனலாக டைம் வந்து 2.2652 செகண்ட்ஸ் வருது. ஆப்ஷனில் ஜஸ்ட் மைட். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2.26, ஆப்ஷன் ஏ வந்து 2.26 செகண்ட்ஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு the tension in the cable supporting a lift moving upwards is twice the tension when the lift moves downwards. The acceleration of the lift is equal to. இதுக்கு நம்ம வந்து upward டைரெக்ஷனுக்கான நெட் ஃபோர்ஸு, டவுன்வர்ட் டைரெக்ஷன் நெட் ஃபோர்ஸு, அது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னாலே, அது ரெண்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். ஸோ ஜென்ரலாகவே வந்து அப்வர்ட் டைரெக்ஷன் வரும்போது டென்ஷன் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு வரும். டவுன்வர்ட் டைரெக்ஷன் வரும்போது எம்ஜி மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு வரும். ஓகேங்களா? அப்வர்ட்னா டென்ஷன் அதிகமாக இருக்கும், லோடு வெயிட் கம்மியாக இருக்கும். டவுன்வர்ட்னா வெயிட் அதிகமாக இருக்கும், டென்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த இதில் மைனஸ் எடுத்திருப்பாங்க. T1 மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அப்புறம் எம்ஜி மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்து எம்ஏ வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த எம்ஏ ஈக்குவல்ன்றதுனால T1 மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் T2ன்னு வரும். ஸோ எம்ஜி கேன்சல் ஆகி நமக்கு எம்ஜி கேன்சல் ஆகாது. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஈக்குவேஷன் 2 வந்து எம்ஜி மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே, ஸோ T1 மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் T2ன்னு வரும். அப்புறம் T1, ஓகே, இங்கே வந்து அந்த டேர்ம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல வந்து கிவன் தட் ஆக்சுவலாக T1 இஸ் ஈக்குவல் டு 2T2ன்றது கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ டைரெக்ஷனில் இருக்கும்போது வர டென்ஷன் வந்து 2 டைம்ஸ் டவுன்வர்ட் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு 2T2 அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்தது. அப்புறம் நம்ம ஈக்குவேஷன் எம்ஜி மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 2T2 மைனஸ் எம்ஜின்னு ஈக்குவேட் பண்ணோன்னா T2 இஸ் ஈக்குவல் டு 2/3 எம்ஜின்னு வரும். இப்போது T2 வேல்யூ நமக்கு தெரியும். இதை வந்து அகைன் நம்ம ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எம்ஜி மைனஸ் 2/3 எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஃபைனலாக ஏ இஸ் ஈக்குவல் டு G/3 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் வந்து அக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அக்சலரேஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ G/3 ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, G/3. ஓகே, அதாவது அப்போர்ட் டைரெக்ஷன் போகும்போது டென்ஷன் மைனஸ் வெயிட் ஈக்குவல் டு எம்ஏன்னு போடுவோம். டவுன்வர்ட் டைரெக்ஷன் போகும்போது வெயிட் மைனஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ரைட். இப்போது அடுத்தது, a car starting from rest attains a maximum speed of 100 km/h in 20 seconds. What will be its acceleration assuming it is uniform? ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேஷன் சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து 100 km/h ஸ்டார்டிங் ஸ்பீடு வந்து இல்லை, கார் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்டு. ஓகே, ரெஸ்ட்டுன்னா அப்போ U0, அட்டைன் பண்ணுற ஸ்பீடு வந்து 100 km/h. அப்போ அதுதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்கன்னா அக்சலரேஷன் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ V இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் AT யூஸ் பண்ணோன்னாலே போதும். அதில் A இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் U/Tன்னு வரும். எல்லாமே இருக்குது கொஸ்டினில். டைம் 20 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஃபைனல் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் km/h வந்து m/s கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1.38 m/s². அப்போ ஆப்ஷன் பி 1.4 m/s², ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, a body exerts a force of 1 kN on the floor of the lift which moves upward with a retardation of 1.5 m/s². What is the mass of the body in kg carried in the lift? ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா பாடி எக்ஸர்ட்ஸ் ஃபோர்ஸ் 1 kN சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து நம்ம டென்ஷன் எடுத்துக்குவோம். அந்த நெட் ஃபோர்ஸும் வந்து 1 kN எடுத்துக்குவோம்.
அப்புறம் ரிட்டார்டேஷன் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ மோஷன் எந்த சைடுனா அப்வர்ட் டைரெக்ஷனில் அப்வர்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுறோன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது டென்ஷன் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. இதில் வந்து என்னென்னா அக்சலரேஷன் வந்து ரிட்டார்டேஷனாக இருக்குது, அதனால் மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆஸ் யூஸ்வல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு வரும். லெஃப்ட் சைடில் வந்து அந்த டென்ஷன் அல்லது ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ 1 கிலோமீட்டர்னாலும் 1 × 10⁻³ இந்த சைடு பார்த்திங்கன்னா எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு வரும். இதில் பாடி எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த லிஃப்ட் விச் மூவ்ஸ் அப்வர்ட் வித் அ ரிட்டார்டேஷன் ஆஃப் 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வித் அக்சலரேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம மைனஸ் போட மாட்டோம், பட் ரிட்டார்டேஷன் சொன்னதுனால மைனஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ 9.81 ஜியோட வேல்யூ 9.81, இங்கே கொடுத்துருக்க அக்சலரேஷன் ஏ வந்து 1.5. ஸோ ரிட்டார்டேஷன்றதுனால மைனஸு. கடைசியில் பார்த்திங்கன்னா மாஸ் வந்து 120.33 kgன்னு வரும். இன்னொரு கொஸ்டினில் வந்து இந்த மாசு எல்லாமே கொடுத்துட்டு பாடி எக்ஸெப்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்ன, ஃப்ளோரில் எக்ஸெப்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதே ஃபார்முலா ரீரைட் பண்ணோன்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு, டியூரிங் எலாஸ்டிக் இம்பேக்ட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ் ஆஃப்டர் இம்பேக்ட் இஸ் டேஷ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் டூ பாடிஸ் பிஃபோர் இம்பேக்ட். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். என்னது, பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் அந்த ரெண்டினுடைய அந்த வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுதான் முக்கியம். ஸோ இங்கே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த டூ பாடிஸ் பிஃபோர் இம்பேக்ட். ஓகேங்களா. ஈக்குவல் மட்டும் கிடையாது, ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ஆன்சர். ஓகே, அடுத்தது ஒரு டயக்ராமில் இருக்குது. எ ஸ்ப்ரிங் ஸ்கேல் இண்டிகேட்ஸ் எ டென்ஷன் T in the right hand cable of the pulley system shown in the figure. Neglecting the mass of the pulleys and ignoring the friction between the cable and the pulley, the mass M is. ஓகேங்களா. அந்த ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்க அந்த மாஸ் எம்மோட வேல்யூ கேட்குறாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஷனில் கேட்குறாங்க. ஸோ இதை ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்போது அந்த அப்வர்டில் இருக்கிற ரெண்டு கார்டில் வர்ற டென்ஷன், அப்புறம் இந்த சென்டர் புள்ளியில் வர்ற 2 ரோப்பு, அதில் ரெண்டுலேயுமே டின்னு வரும். ஸோ அது 2 டென்ஷன். ஸோ டோட்டலாக அப்வர்ட் டைரெக்ஷனில் டி 2Tன்னு சொல்லிட்டு 3 காம்போனண்ட் வந்துடும். அதே மாதிரி டவுன்வர்டில் வந்து ஒன்லி எம்ஜி மட்டும்தான், வெயிட் ஆஃப் தி சிஸ்டம், அது மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம T + 2T + T = mg அப்படின்னு வரும். ஸோ 4T = mg. ஃபைனலாக m = 4T/g. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா C, 4T/g. Next, a car moving with uniform acceleration covers 450 meter in first 5-second interval and covers 700 meters in next 5-second interval. The acceleration of the car is. ஓகே, கார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 450 மீட்டர் வந்து 5 செகண்ட் இன்டர்வலில் ட்ராவல் பண்ணியிருக்கு. அடுத்தது 700 மீட்டர்ஸ்னு வரும்போது அடுத்த 700 மீட்டரை நெக்ஸ்ட் 5 செகண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா அக்சலரேஷன் கேட்குறாங்க. இதில் முதல்ல என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அக்சலரேஷன் ஃபார்முலா S = ut + ½ at² அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது முதல்ல என்னது 450 மீட்டர் டிஸ்டன்ஸ் 5 செகண்ட்ஸில் ட்ராவல் பண்ணுது. அப்போ வெலாசிட்டி யூவும் ஏவும் அதே மாதிரி அப்படியே வச்சுக்கிறோம். டைமும் நமக்கு தெரியாது. ஸோ அதில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், 450 = u × 5 + ½ at². அடுத்தது ரெண்டாவது கேஸில் அடுத்த 5 செகண்ட்ஸில் 700 மீட்டர் போயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் யூவும் ஏவும் சேம் அதே மாதிரி வரும். அப்போ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 700 + 450, அப்போ 1150ன்னு வரும். அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 5 செகண்ட், இப்போ ஒரு 5 செகண்ட், ஸோ 10 செகண்ட்ஸு. இப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது S = ut + ½ at² போடும்போது 1150 = u × 10 + 1/2 a × 10² அப்படின்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 சால்வ் பண்ணும்போது நமக்கு அன்னோன் வேல்யூ 2 தான், யூவும் ஏவும் தான். அதில் நமக்கு வந்து a 10 m/s² கிடைக்கும். ஏயோட ஆன்சர் வந்து அக்சலரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 m/s². ஸோ இதோட கைனடிக்ஸ் அண்ட் கைனமெட்டிக்ஸ் டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி. இந்த யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் SI யூனிட்ஸு. SI யூனிட்டில் எனர்ஜியோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூல் தான். ஏன்னா வாட்டுன்னு சொல்லிட்டாலே ஜூல் பர் செகண்ட் ஆகிடும். ஆப்ஷன் பியும் ஒன்று தான், சியும் ஒன்று தான். அப்புறம் வாட் பர் செகண்ட்னு எடுத்தோம்னா ஜூல் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஜூல் அலோன் தான் வந்து நம்ம தனியாக சொன்னால் தான் அது வந்து
எனர்ஜியினுடைய யூனிட். ஓகேங்களா? இட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் தி கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். எக்ஸ்ப்ளனேஷனில் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க்குன்னு சொல்லலாம். த எனர்ஜி எக்ஸிஸ்ட் இன் மெனி ஃபார்ம்ஸ். என்னது? மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், ஹீட், லைட் எல்லாமே தான். பட் வி ஆர் மெயின்லி கன்சிடர்ட் வித் மெக்கானிக்கல் எனர்ஜி. இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம மெயின்லி மெக்கானிக்கல் எனர்ஜி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, a circular disc rolls down without slipping on an inclined plane சொல்லியிருக்காங்க. The ratio of its rotational kinetic energy to the total kinetic energy. ஓகேங்களா? rotational kinetic energyனா அங்கே அந்த ஆஃப் mv ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக ஆஃப் i ஒமேகா ஸ்கொயர் வரும். இப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரெண்டையுமே ஆட் பண்ண சொல்கிறாங்க. என்னது? ஆஃப் i ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் mv ஸ்கொயர்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இது வந்து ஆன்சர் வந்து 1/4, 1/2, 1/3, 2/3 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்மளும் ஃப்ராக்ஷனாக தான் சொல்லணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் i ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது. அப்புறம் இதில் வந்து இங்கே இருக்க ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சர்க்குலர் டிஸ்க்குன்னு வந்துட்டாலே mr²/2, அதாவது ஆஃப் mr². இப்போ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து பார்த்திங்கன்னா r/√2. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து r/√2ன்னு வரும். டோட்டல் கைனடிக் எனர்ஜியில் வந்து இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் mr ஒமேகா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் வந்து 1/4 mr² ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 mr² ஒமேகா ஸ்கொயர்னு வரும். ஃபைனலி டோட்டல் கைனடிக் எனர்ஜி 3/4 mr² ஒமேகா ஸ்கொயர்னு வரும். டோட்டல் கைனடிக் எனர்ஜி கொஸ்டினில் கேட்குறது டோட்டல் கைனடிக் எனர்ஜி தான். ஆனால் இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸில் கேட்குறாங்க. அப்போது அடுத்தது ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் என்ன சொன்னோம்? i ஒமேகா ஸ்கொயர்னு சொன்னோம். i எடுத்துகிட்டு mr²/2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அகெயின் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 1/4 m² r² ஒமேகா ஸ்கொயர்னு வருது. 1/4 m² r² ஒமேகா ஸ்கொயர்னு வருது. இப்போ கொஸ்டினில் உங்கள் ரேஷியோ ஆஃப் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி டு த டோட்டல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, நம்ம ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது டோட்டல் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஷியோ எடுத்தோன்னா நமக்கு வந்து 1/3ன்னு கிடைக்குது. ஆன்சர் வந்து 1/3. டோட்டல் கைனடிக் எனர்ஜினா நம்ம ரொட்டேஷனலும் இருக்கும், லீனியரும் இருக்கும். அது இல்லாமல் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியோட இது கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை டோட்டல் அப்படி போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1/3ன்னு வருது. ஆன்சர் 1/3. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சர்க்குலர் டிஸ்க்கு அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 1/2 mr². சிம்பிளி mr² எடுத்துக்கூடாது, 1/2 mr². அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் சர்க்குலர் டிஸ்க்கு, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் சர்க்குலர் டிஸ்க் வந்து r/√2. இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம், r/√2. ஓகே, த வீல்ஸ் ஆஃப் அ மூவிங் கார் பொசஸ். ஓகேங்களா? மூவிங் காரில் இருக்க வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே potential energy only, kinetic energy of translation only, kinetic energy of rotation only. Last option kinetic energy of translation and rotation both. வீல்னாலே அதான் எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் டி தான். The wheels of moving car possess kinetic energy of translation and rotation both. அப்போது மூவிங் காரோட வீல் அது வந்துட்டாலே வந்து ரெண்டுமே இருக்குது. அதில் ரெண்டுமே இருக்குது. என்னது? kinetic energy of translation and kinetic energy of rotation ரெண்டுமே இருக்குது. ஓகே, a boy walks up a stalled escalator in 90 seconds. When the same escalator moves, he is carried up in 60 seconds. How much time would it take him to walk up the moving escalator? Okay, முதல்ல வந்து a boy walks up a stalled escalator in 90 seconds. Okay, அதில் 90 seconds எடுக்கிறாங்க. அதே சேம் எஸ்கலேட்டர் அது மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து 60 செகண்ட்ஸில் அதை கம்ப்ளீட் பண்ணது. அப்போது ஹவு மச் டைம் வுட் இட் டேக் ஹிம் டு வாக் அப் தி மூவிங் எஸ்கலேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? லென்த் ஆஃப் தி எஸ்கலேட்டர் அதை எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க. வெலாசிட்டி ஆஃப் பாய் வந்து ஏற்கனவே 90 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுனால L/19 எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டருனுடைய இது பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அதனால் L/60. எஸ்கலேட்டரோட லென்த் வந்து நம்ம எல்லுன்னு எடுத்திருக்கோம். ஸோ L/90, L/60. வெலாசிட்டி ஆஃப் பாய், வெலாசிட்டி ஆஃப் எஸ்கலேட்டர். இஃப் போத் ஸ்டார்ட் மூவிங் ரெண்டுமே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது என்ன வரும்? டைம்லாம் என்னது? டிஸ்டன்ஸ், அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பர் டைம். டைம் வேணும்னா
டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு. அப்போ இங்கே டைம் வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீடு போடும்போது டிஸ்டன்ஸுக்கு வந்து எல் டிவைட் பை அந்த எல்லுன்றதுக்கு என்னென்ன ஸ்பீடு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்று வந்து 90 செகண்ட்ஸில் இன்னொன்று 60 செகண்ட்ஸில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எல் பை 90 ப்ளஸ் எல் பை 60. ஓகேங்களா, ஃபைனலாக வந்து 36 செகண்ட்ஸ் ஆன்சர். 36 செகண்ட் ஆன்சர்னு வருது. ஓகே, அடுத்தது, if a particle is in static equilibrium, then the work done by the system of force acting on the particle is. ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்தில் இருந்தது அப்படின்னா அதில் இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். அப்போ ஒர்க் டன் வந்து 0 தான் வரும். இஃப் அ பார்ட்டிக்கல் இன், அதாவது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் இஸ் அ ஸ்டேட் இன் விச் த நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆக்டட் அப்பான் த சிஸ்டம் இஸ் 0. In other words, both linear momentum and angular momentum of the system are conserved. ஸோ எனிவே பார்ட்டிக்கல் ஸ்டேட்டிக் ஈக்குலிபிரியம் சொல்லிட்டாங்க. அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் பார்ட்டிக்கல், அதில் வர்ற ஒர்க் டன் பார்த்திங்கன்னா 0 தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கனால அது வந்து 0 தான் வரும். விச் கன்வர்ஷன் இஸ் இன்கரெக்ட்? இங்கே இருக்கிற இன்கரெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஹார்ஸ் பவர் வந்து 746 வாட்ஸ்னு வரும். ஆனால் இங்கே வந்து 1 ஹார்ஸ் பவர் ஹவர் வந்து 0.746 கிலோவாட் ஹவர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1 கிலோவாட் ஹவர்ன்றதை நம்ம என்ன சொல்லலாம், 3.6 × 10⁻⁶ நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். 1 நியூட்டன் மீட்டர் வந்து 0.238 × 10⁻³ கிலோ கேலரியில் சொல்கிறாங்க, கிலோ கேலரின்னு சொல்லலாம். 1 ஹார்ஸ் பவர் வந்து 0.746 கிலோவாட் ஹவர்னு சொல்லலாம். அடுத்தது ஓகே, 1 கலோரி அப்படின்னா 4.1868 நியூட்டன் மீட்டர், அதாவது ஜூல்னு சொல்லலான்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, a body of mass 20 kg is lifted up through a height of 4 meter. How much work is done? So height 4 meter, how much work is done கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன்னாலே வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் கொடுத்துருக்காங்க 20 kgன்னு, ஜி வேல்யூ 9.81. ஸோ எம்ஜி இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 4. ஸோ 784 ஜூல்ஸ்னு வரும். 784 ஜூல்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் 20 kg மாஸ் வந்து 4 மீட்டருக்கு லிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் டன் வந்து நம்ம எதை ஈக்குவேட் பண்ணுறோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், இதில் ஃபோர்ஸ்ன்றது அதனுடைய வெயிட் தான், எம்ஜி இன்ட்டு 4. ஸோ ஆன்சர் 784 ஜூல்ஸ். ஓகே, அடுத்தது, a man weighing 900 Newton climbs a staircase of 15 meter height in 30 seconds. How much power is consumed? இதில் வந்து 900 நியூட்டன் அந்த மேனோட வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸில் ஏறுறாரு. ஸோ 15 மீட்டர் ஹைட்டு, அதுவும் 30 செகண்டில். இப்போ எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து இதில் வெயிட் வந்து 900 நியூட்டன், ஹைட் வந்து 15 மீட்டர், டைம் வந்து 30 செகண்ட்ஸ். பவர்னால் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஜூல் பர் செகண்ட், ஒர்க் டன் பர் டைம். இதில் ஒர்க் டன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அப்ளை பண்ணுற அந்த இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 900 நியூட்டன் அந்த ஃபோர்ஸு இன்ட்டு ஹைட்டு, அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சுன்றது. அப்போ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒர்க் டன். 900 × 15 டிவைடட் பை ஒர்க் டன் பை டைம். டைம் வந்து 30 செகண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 450 வாட்ஸ். ஓகே, இதில் என்னென்னா மேனோட வெயிட் வந்து 900 நியூட்டன், அதே மாதிரி 50 மீட்டர் ஹைட்டு வந்து 30 செகண்ட்ஸில் போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகுன்றாங்க. அப்போது பவர்னாலே என்னது ஒர்க் டன் பர் டைம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒர்க் டன்னா என்ன ஃபோர்ஸு என்ன டிஸ்டன்ஸ், 900 நியூட்டன் ஃபோர்ஸு, டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு ஹைட், அந்த டிஸ்டன்ஸு, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதான் 900 × 15 டிவைடட் பை எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றது 30 செகண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 450 வாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலோ மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
வேறு ஏதாவது சிம்பிள் ஆன்சர்ஸ் கிடச்சதுன்னா கமெண்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.